திருமலா பால் நிறுவனத்தினுடைய ட்ரெஸரி மேனேஜராக கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக நவீன் போலினேனி இருக்கார். இவருடைய சொந்த ஊர்ன்னு பார்த்தா ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் இந்த நிறுவனத்தில் பணியாற்ற ஆரம்பித்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, இவர் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபண்ட்ஸை மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் அப்பயே எழுந்திருக்கு. இருந்தாலும் அத அந்த டைம்லேயே கண்டிக்கணும். இல்ல அந்த டைம்லேயே ஒரு புகார் குடுக்கணும். அந்த புகார குடுத்து ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். நீங்க நெனைக்கிற மாரி திருமலா கம்பெனி ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில ஏகப்பட்ட லீகல் அட்வைசர் இருப்பாங்க. ஒரு ரூ. 5000 காசு கம்மியானாலே பார்த்தீங்கன்னா, உடனே அதுக்கு அக்கவுண்ட்ஸ் மேனேஜர கூப்பிட்டு என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா, அக்குமுலேட் ஆயி ஒரு 40லிருந்து 45 கோடி ரூபாய் வரையும் இருக்குன்றாங்க. அப்ப இவ்ளோ பணம் அ அ மிஸ்அப்ரோப்ரியேட்டா ஒருத்தர் எடுக்க முடியும் அப்படின்னும் பொழுது, அத ஒரு மெத்தன போக்கோட அவங்க இருந்தாங்களா என்னன்னு தெரியல. சின்னதா நடக்கும்போதே அவங்க அத கண்டுபிடிச்சிருக்கலாம், கண்டிச்சிருக்கலாம், பணியிடம் நீக்கம் செஞ்சிருக்கலாம், இல்ல வேலை விட்டு எடுத்திருக்கலாம். அ ஒரு 5000, 10,000 இருக்கிற ஸ்டேஜ்லயே சேலரில பிடிச்சிட்டு உடனே வெளியில அனுப்பிச்சிருக்கலாம். ஏன்னா, இப்போ ஒரு ட்ரெஷரி மேனேஜர்னா அவருக்கு ஒரு 50,000லேருந்து 55,000 வரையும் சம்பளம் இருக்கும். அப்படின்னும் பொழுது, அவங்க அந்த டைம்ல அத ஃபாலோ பண்ணாம விட்டாங்களா? இல்ல இவர் அங்க 2 அதிகாரிகளை குறிப்பிடுறார். அந்த 2 அதிகாரிகள் இவர தொடர்ச்சியாக மிரட்டின மாதிரியெல்லாம் தகவல்களை அவரு அந்த மெயில்ல சொல்லியிருக்காரு.